இவளை காணோம். ஹலோ, என்னடி ஆஃப் டே லீவா? நீ கேள்விப்பட்டேன். வேற வெறுப்பே தாத்தடி. சரி சரி சொல்லு, ஏன் லீவு? அதுவா, என்னை பெத்தவ என்னை தத்து கொடுக்க பிளான் பண்ணிட்டா. ஓ அதான் கல்யாண கலை கட்டுதோ. கர்த்தரே. ஓ கிறிஸ்டின் பையனா? உங்க அப்பா ஒத்துக்கிட்டாராடி? ஐயோ, மரியாதையே ஃபோனை வச்சுட்டு சொல்லிட்டேன். ஹே ஹே. ஐயோ என்ன நடக்க போகுதோ. சும்மா இருக்கிற டென்ஷன்ல இவ ஒருத்தி. ஹலோ ஹலோ அச்சுமா, சொல்லுமா. எங்கடா தங்கம் இருக்க? என்ன பாசம் பொங்குது? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க. எப்ப தங்கம் வருவ? வந்துட்டாங்களா? காஃபி மிக்சர் சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லு. இதோ வந்துட்டு இருக்காளாங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஹலோ, யாருங்க நீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். யாரு என்னன்னு தெரியாம இவ்ளோ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ, போற வரவங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அட்லீஸ்ட் தள்ளியாச்சு நில்லுங்க. ரோட்ல போறவங்களாம் நம்மளை பார்க்கல, ஒன்னதான் பார்க்குறாங்க. என்ன வளர்றான்? நான் ஒன்றும் உளரல, நீ தான் தனியாக பேசிட்டு இருக்க. தனியா பேசிட்டு இருக்கனா? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. நமக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்குலாம் நீ பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் பேசுற மாதிரி இருக்குமா? ஏய், இப்ப நீ தள்ளி போறியா இல்ல கத்தி ஊரை கூப்பிடவா? ஊரை கூப்பிடுறியா? தோ அங்கே ஒருத்த வரான் பாரு, ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிடு. இரு வரேன். கூப்பிடு அண்ணா! கூப்பிடு. அண்ணா அண்ணா ஆ அண்ணா, இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. யார் இந்த பொண்ணு? சொல்லுமா. அண்ணா, இவன் யார் என்னன்னே தெரியல. ரொம்ப நேரமா பக்கத்துல நின்னு தொல்லை பண்ணிட்டே இருக்கானா? யார சொல்றா? எங்கம்மா? தோ நிக்கிறானேனா? எங்கம்மா நிக்கிறான்? யாரையும் காணுமே. அண்ணா, உங்களுக்கு தெரியலையா? தோ இங்க. என்னம்மா வயசாகுது உனக்கு? வயசு 25னா? ஏன்னா சீக்கிரமா நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுமா. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். கல்யாணம் பண்ணிக்கணுமா? போயா லூசு. யாருடா நீ? நான் உன் மைண்டு, உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன். எனக்கு மட்டும் தான் தெரிவியா? ம், மைண்டுன்னு சொல்ற? பார்க்க பையன் மாதிரி இருக்க. நீ கூட தான் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க, ஆனால் யோசிக்கிறதெல்லாம் புரிஞ்சிச்சு, நல்லாவே புரிஞ்சிச்சு. மாப்பிள்ளை வந்திருப்பாரா? பொண்ணை பார்த்துருப்பாரா? ஓகே சொல்லியிருப்பாரா? கல்யாண டேட் குறிச்சிருப்பாங்களா? ஐயோ மண்டை வெடிச்சிரும் போலையே. சரி அவளுக்கே கால் பண்ணுவோம். ச்சே. என்னம்மா சிப்ஸ் வேணுமா? நீ என்ன சொன்னாலும் எனக்கே உன் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அவ்வளோதானே, இதை கேளு. என்ன கட்டம் போட்ட சட்டை போட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டு ப்ரௌன் கலர் ஷூ போட்டு ஆஃபீஸ் போகிற உங்கள் அப்பா, ஸ்வீட்டுக்கே ஸ்வீட்டாக இருக்க உங்கள் அம்மா, மம்மி மில்க்கு டேடி டிகாஷன் பிறந்த நீ, உங்கள் குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத உன் தம்பி, டேய், எல்கேஜிலேருந்து 5th வரையும் ஒரு ஸ்கூலு, 6thலேருந்து 10th வரையும் ஒரு ஸ்கூலு, டாக்டர் ஆகலாம்னு நினச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் டாக்டர் ஆக முடியாதுன்ட்டு. இந்த கன்ஃபியூஷன்லேயே ஒரு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு. அப்புறம் ஸ்கூல் லைஃப் தான் சிரிப்பாக போச்சு, காலேஜ் லைஃபாக சிறப்பாக போகும்னு நினச்சேன். போய் காதலில் விழுந்த. அப்புறம் நம்புறேன் நம்புறேன். பாஸ்ட்டை பற்றி பேசி என்ன நானே கஷ்டப்படுத்திக்க விரும்பல. ஆமா, அதை நினைச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் தான் உன் மைண்டாச்சே. மைண்டு ஓ, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் மைண்டை பீஸாகவே வச்சுக்க மாட்டேங்கிற? பிடிக்காத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணா எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? நீயே சொல்லு. ஓ, மேரேஜ் பிடிக்கலையா? மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லல, யார் என்னன்னு தெரியாதவங்கள எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் தான் கேக்குறேன். தெளிவாக தான் பேசுகிற. ஏய், இல்லை, ஏன் இதை நீ வீட்டில் சொல்ல வேண்டியதானே? அவங்கள்ட்ட சொன்னா நாங்களாம் பண்ணிக்கலையான்னு கேக்குறாங்க. சிரிக்கிற? ஏய், ஃபன்னு ஜோக்கு காமெடி. அட போடா. ஏய் அக்ஷயா, ஏய் நில்லுமா, நானும் வரேன்.
இப்போ எப்படியாவது இவ்வளோ டைவர்ட் பண்ணுமே. சரி, இப்போ என்ன பிளான் உனக்கு? பிளானா? நான் என்ன ட்ரிப்புக்கா போகிறேன்? வாழ்க்கைங்க இது. அதெல்லாம் நிறைய ட்ரீமே இருக்குது ஃப்யூச்சர் பற்றி. ட்ரீமா? என்ன பெரிய ட்ரீமு? வரப்போகிற பையனுக்கு 1.5 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும், கார் இருக்கணும், முக்கியமாக சிஸ்டர் இருக்கவே கூடாது, அதானே? இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? ஓகே 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 சரி, உன்னோட ட்ரீம் தான் என்ன இப்போ சொல்லு கேட்போம். சொல்லவா? சொல்லு சொல்லு. எனக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு பையன், கம்மி சேலரி இருந்தாலும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை 2 பேருமே சேர்ந்து கோத்ரூ பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தோலெல்லாம் சாஞ்சிக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே தூங்கணும். இதானே லைஃபு. இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் கிடைக்குமா சொல்லு? இம்ப்ரெஸ்ட். என்னது? அதை விடு, எவ்வளோ விஷயம் தான் உனக்குள்ளேயே வச்சுப்ப, கொஞ்சம் வீட்டில் தான் சொல்லி பாரு. சரி சரி, பேச மாட்டாத, நான் உனக்கு கேட்கவா? நீ தான் என் மைண்ட் ஆச்சே, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, அப்புறம் நீ என்ன கேட்குற? தெரியுமே. யார்ட்டமா பேசிட்டு இருக்க? அட போயா, நானே ஒரு லூஸு. லூசா? இப்போ யாச்சும் ஒத்துக்கிட்டாலே. ஒன்றும் இல்லை. சரி, நீயே எனக்கு ஒரு க்ளோஷர் கூட. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? ஆக்சுவலி நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அப்படியா? என்ன ஈஸியாக ஏமாந்துருவ. ஏய் ஏய் நில்லு. அக்ஷயா, ஃபஸ்ட்டு போய் அந்த பையன்ட்ட கொஞ்சம் பேசி தான் பாரு. எனக்கு என்னமோ நல்லதாக நடக்கும்னு தோணுது. ஏய், எப்படி சொல்ற? நான் உன் மைண்டுமா, இது கூட எனக்கு தெரியாது. அதனால தான் உன்னால என்ன நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வரைக்கும் என்னை பார்க்க வந்த எல்லாருமே அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டதே இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக இந்த டைம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் உன்னை தேடி வருவாங்க. ட்ரஸ்ட் மீ. என்னை விட என் மைண்ட் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். எனிவேஸ், இப்போ தான் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ ஓகேயா? ரொம்பவே. அப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே. ஒரு நிமிஷம். லைஃப்ல எப்பவுமே ஹோப்பை மட்டும் விட்டுறாத, சரியா? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு காலு. ஹலோ. அதானே, அட்வைஸ் சொன்னா உடனே கேட்ட போட்டுருவாங்க. எங்கம்மா? இதோ கிட்ட வந்துட்டேம்மா. அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்கடி. மாப்பிள்ள ஃபோட்டோ அனுப்புமா? ஏய், நீ அடி கேக்குற? சரி சரி, இரு பாப்போம் என்னன்னு. இதோ அனுப்புறேன்டி அழகு பொண்ணே. மாப்பிள்ள பேர் என்னம்மா? கார்த்திக்டா. கார்த்திக். சரிம்மா, நீ ஃபோட்டோ அனுப்பு, நான் வரேன். ஃபோட்டோ வந்துருச்சு. சாரி. எதுக்கு சாரி? மேபி என்னோட அப்ரோச் ஸ்டைல் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் என்னோட லவ் ரொம்ப உண்மை. கண்டிப்பாக உங்கள் ட்ரீமை சாரி நம்ம ட்ரீமை அழகாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ will you marry me?